visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலியமாக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்பனந்தாள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ அருணஜடேஸ்வரர் கோயில், இதை செஞ்சடையப்பர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது கும்பகோணம் போகிற பிரதான சாலையிலேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளடங்கி இருக்குது. பிரதான சாலை பக்கத்திலேயே வந்து இந்த கோயிலுக்கான ஒரு வரவேற்பு வளையம் வச்சுருக்கான். இது மேற்கு நோக்கி இருக்கிற கோயில். இங்கே வந்து இந்த கோயிலோட ராஜகோபுரம் 7 அடுக்குகளை கொண்டது. முதல்ல இருக்கிற மகாமண்டபத்தோட வலது பக்கத்தில் யானை கொட்டையும் அதோடு சேர்ந்து கோவில் அலுவலகம் இயங்கி வருது. இடது பக்கத்தில் கோவில் வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கு ஒரு அறையில். இதற்கு அடுத்த மாதிரி ஒரு 5 அடுக்கு மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்குது. இதை கடந்து போனால் அந்த இடத்துல வந்து துவஜஸ்தம்பம் பலிபீடம் இருக்குது. கூரை பகுதியெல்லாம் கூட பல நிறங்களில் வர்ணம் தீட்டி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இதற்கு அடுத்த மாதிரி வந்து கோவிலோட புஷ்கரணி இடது பக்கத்தில் இருக்குது. கோவில் புஷ்கரணியோட பேர் நாகக்கன்னி தீர்த்தம். ரொம்ப சுத்தமாக இருக்குது, பராமரிச்சுட்டு வரா. இங்கே வந்து ஒரு யானை அளவுக்கு ஒரு யானை பொம்மையை பண்ணி வச்சுருக்கா. இந்த பகுதியில் விநாயகர், குங்குலிய கலியனார், சொக்கநாதர் இவாளுக்கெல்லாம் விக்கிரகம் இருக்குது. சொக்கநாதர் வந்து இங்கே சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இதற்கு அடுத்து மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போகும்போது ஒவ்வொரு நுழைவாயிலோட 2 பக்கத்துலேயும் பல வர்ணங்களில் துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சுருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது. கர்ப்ப கிரகத்தில் அருணஜடேஸ்வரர் இல்லை செஞ்சடையப்பர் வந்து சிவலிங்க வடிவமாக மேற்கு நோக்கி காணப்படுறார். இவர் சிவனோட ஒரு ரூபம். மூலஸ்தானத்து உள்ளேயே வந்து போக சுத்தி அம்மனுக்கு ஒரு சின்ன விக்கிரகம் இருக்குது. ஏற்கனவே மூலஸ்தானம் மேற்கு நோக்கி இருக்குன்னு சொன்னோம். இப்போ அதே மூலஸ்தானத்தை பார்த்த வண்ணம் 2 சின்ன பலிபீடம், ஒரு நந்தி வாகனம், இவை எல்லாமே வந்து ஒரு சின்ன இரும்பு தடுப்புக்குள்ளே வந்து மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அம்பாள் சன்னதியோட நுழைவு வாயிலில் துவாரபாலகிகளோட விக்கிரகங்கள் வச்சுருக்கா. நுழைவாயிலே வந்து தங்க தகடை வந்து பதிச்சு பார்க்கறதுக்கு பளபளன்னு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த கோயிலில் அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்குது. அம்பாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காணப்படுறா. இங்கே வந்து அம்பாளுக்கு பிரகநாயகி, தாளவனேஸ்வரி, பெரிய நாயகின்னு பற்பல பெயர்களில் அம்பாள் அழைக்கப்படுறான். இங்கே வந்து அம்பாள் சன்னதி பக்கத்திலே ஆடிப்பூர அம்மன், ஆனந்த விநாயகர், சண்டிகேஸ்வரி இவாளோட சன்னதியெல்லாம் இருக்கு. கோவிலோட ஒரு பக்கத்தில் வந்து ஊர்த்தவ தாண்டவர், அதோடு சேர்ந்து கஜலக்ஷ்மி, பிள்ளையார், சுப்பிரமணியர், சோமஸ்கந்தர், சிவகாமி, நடராஜர் இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. மூலவர் சன்னதி பக்கத்தில் ஒரு காளை மேலே வந்து துர்க்கையம்மன் அமர்ந்த கோலத்திலையும், கோவிலோட பிற பகுதிகளில் வந்து பைரவர், சந்திரன், பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், தேயுலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம், சூரியன் இவாளோட சேர்ந்து காட்சிநாதர், 63 நாயன்மார்கள், தக்ஷணாமூர்த்தி, பிள்ளையார், சப்தமாதாக்கள் இவாளோட விக்கிரகங்கள்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு உள்ளேயே வந்து யாகசாலை ஒன்று இருக்குது. இந்த யாகசாலையில் ஹோமம், யாகம் இதெல்லாம் வந்து நடத்தலாம். கோயிலுக்குள்ளேயே மடப்பள்ளி இருக்குது கோயிலோடது. அதே மாதிரி அன்னதான கூடமும் இயங்கின்னு வருது. கோயிலுக்குள்ளே ஒரு கோஷாலாவும் இயங்கி வருது. இந்த கோவில் வந்து முழுக்க முழுக்க திருப்பனந்தாள் ஆதீனம் அவளோட கட்டுப்பாடில் இயங்கி வருது. கோயிலோட அநேக இடங்களில் வந்து டைல்ஸ் எல்லாம் பதிச்சு பளபளன்னு இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் விளக்கேற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கோயிலோட ஒரு பகுதியில் தகர ஷீட்டெல்லாம் இறக்கி அங்கே வந்து தனியாக விளக்கேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. இந்த கோவிலில் இந்த கோயிலோட அனுமதியோட கல்யாணங்கள் வந்து நடந்துன்னு வருது. இந்த கோவிலை பற்றி இதர விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.visittemples.comல போயிட்டு அங்கே ஆங்கில வடிவத்தில் இந்த கோயிலை பற்றி கொடுத்துருக்கிறதெல்லாம் படிக்கலாம். இதர மொழியில் தெரிஞ்சுக்கிறவர்களுக்கு அங்கே மொழிபெயர்க்கான வசதியும் இருக்குது. மொழிபெயர்த்து படிக்கலாம் இதர பாஷையில். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.